ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்திராஸ் கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா கேபேஜ் பக்கோடா தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் 400 கிராம்ஸ்க்கு வந்து நாங்கள் கோஸ் எடுத்திருக்கோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நீட்டமாக 2 வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கணும். 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கோம், அதுவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கணும். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உருக்கி அதை வந்து அந்த ஹீட்டோட இதில் வந்து ஊற்ற போகிறோம். இந்த மாவில் ஹீட்டோட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கொஞ்ச நேரம் கழித்து கையிலே அதை வந்து நீங்கள் நல்லா பிணைஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த கட்டிலாம் விழாமல் நல்லா வந்து உதிரியாக வந்துடும் மாவு. இப்போ இதை வந்து நம்ம அந்த முட்டைகோசும் வெங்காயமும் நம்ம வச்சுருந்தோம். அந்த பவுலில் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இதை வந்து பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. கேபேஜ் பக்கோடா ரெடி. இப்போ சர்விங்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.